நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. நேரு பூங்கா நுழைவு வாயிலில் பிரம்மாண்டமாக காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட மயில்கள், ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது போன்ற உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ஸ்காட் வழங்கும் நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் ஒரு சர்வதேச சுற்றுலா மாவட்டமாக விளங்கி வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனாக்கா மே மாதத்தில் தோட்டக்கலை துறையின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றனர். அதிலும் குறிப்பாக நேரு பூங்காவிலிருந்து இன்று 2.50 டன் காய்கறிகளால் கொண்ட கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த காய்கறி கண்காட்சியோட மக்கள் ஏன் இந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, காய்கறியோட பயன் மக்களை சென்று அடையணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காய்கறிக்குரிய மருத்துவ குணம் அதை உணர்ந்து மக்கள் திரும்பி காய்கறிக்குள்ளே வரணுங்கிறது அரசாங்கத்தோட சீரிய முயற்சி. இந்த காய்கறிகளை நல்லா சுவைத்தாலே மக்களோட நீண்ட ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல ஆயுள் கிடைக்கும், நல்ல மன நிம்மதி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளால் இந்த பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றனர். நம்ம தமிழ் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, சிலம்பாட்டம், தமிழ் மரவன் வண்ணத்து பூச்சி, கிளி, மரகதப்புறா, நீலகிரி வரையாடு போன்ற உருவங்கள் அதே போல் என்ட்ரன்ஸில் முருங்கைக்காயினால் ஆன மயில் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கோவக்காய், சுக்குனி, பச்சை மிளகாய், கொடமிளகா போன்ற காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேபி பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆன வடிவங்கள் மூலம் இந்த காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள்லேருந்து அவங்களுடைய மாவட்டத்தில் உள்ள காய்கறிகளை பறைசாற்றும் விதமாக அவங்களும் இந்த காய்கறி அலங்காரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதை பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கண்டுகளிப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் இதை இன்னைக்கு தொடங்க இருக்கிறோம். இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கவரும் கோயிலில் மலை காய்கறிகளால் கொண்ட வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு ஒரு இதமாக காணப்படுகிறது. இந்த கண்காட்சியை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேரு பூங்காவுக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக நேரு பூங்காவில் ஸ்காட்.